voice தாண்டி I think acceptance in any form is very important for an actor. And அது ரேடியோ ஸ்டேஷன் டைம் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ்ல லிசனர்ஸ் இருப்பாங்களா சொல்லி, பட் அவங்க தான் அந்த அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு I said okay, வாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. பட் இங்கேயும் I'm sure there are a lot of people who don't like my voice கண்டிப்பா இருப்பாங்க. And but I think the first acceptance ஒன்று இருக்குல்ல ஆடியன்ஸ்ல இருந்து, ஒரு விஷயம் ஒன்று பிடிச்சிருக்கு. I think even if it's my voice, hopefully நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு if I can perform better in every movie, அவங்க கொஞ்சம் ஆக்டிங்கும் பார்த்துட்டாங்கன்னா I'll be very happy. ரொம்ப ஈஸியா சிரிக்க வைக்கலாம்னு சொல்லுவாங்க அர்ஜுன் தாஸ். சின்ன விஷயம் ஏதாவது சொன்னா கூட அவர் சிரிப்பாரு. ஆனா படத்துல somewhere your branding like ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆபீசர், சிரிக்கவே மாட்டாரு. அது நீங்க டைரக்டர்ஸ் கத்தி எடுத்தா குத்தாம வைக்க மாட்டாரு, ரத்தம் அந்த மாதிரியே ஒரு போர்ட்ரேட் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப வர போற படங்கள் I'm hoping வேற ஷேட்ல பாப்பாங்க நம்புறேன். இப்போதைக்கு ஆனா வில்லன்ஸ் இல்ல. லோகேஷ் சார் கூப்பிட்டேன்னா definitely I will be there. அது அண்ட் அர்ஜுன் உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் ஆபீஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அர்ஜுன் தாஸ் இன்டர்வியூ எடுக்க போறாங்க, அங்க ஒரு 5 பேர் சொல்றாங்க அர்ஜுன் இங்க வந்தா இங்க இருக்கிற ஆங்கர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹீரோ மேல இவ்வளவு கிரேஸா கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு 2000 டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஷேவனா இருக்கு, லைக் ஒரு அப்பாஸ் மாதவன் சார், அது மாதிரி ரொம்ப கிளீன் ஷேவா இருக்கு அந்த. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு அப்படி நரம்பு ஓடணும். Before he answers this question, I should say it will not be only Arjun's voice anymore, it will be his performance also. அந்த அளவுக்கு he is such a nice actor, some tough competitor தான். So okay, ஒரு பொண்ணா நீங்க சொல்லுங்க, what attracts? நிறைய பொண்ணுங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கு, என்ன காரணம்? பிடிச்சிருக்குங்க, என்ன ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் வச்சு பிடிக்கிறதெல்லாம் I think அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஜெனரலாவே பிடிக்கணும். He has the charm in him, I guess. So நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பத்துல இருந்து எவ்வளவு காலமா இந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அதிகமா இருக்கு, நீங்க பர்சனலா ஃபீல் பண்றீங்க? அதுக்கு the entire credit goes to லோகேஷ் சார். அது இது மாடஸ்டா சொல்ல, பட் that's the truth. ஏன்னா I think கைதியில ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. I don't think லோகேஷ் சாரும் நானும் எதிர்பார்க்கல அன்பு இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் திருப்பி வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் இட்ஸ் அ பிக் ஃபில்ம். விஜய் சாரோட நடிக்கிறது எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படத்தை. ஸோ அது ஒரு ரீசன். திருப்பி I got to collaborate with him in விக்ரம். ஸோ ஐ திங்க் அவருக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் சேரணும் தவிர. பட் honestly if you ask me என்ன பிடிக்குதுன்னா எனக்கு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கல. பட் I'm happy that அந்த லவ், அந்த அக்செப்டன்ஸ் ஆடியன்ஸ்ல இருந்து. So you have to maintain அது கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணனும்ன்ற அந்த ஒரு விஷயமா இருக்குமா? I'm hoping maintain பண்றது. I'm hoping I can keep giving them good movies, good performances. நான் 100% ட்ரூ ஆகணும் என் வேலைக்கு. அதுதான் தவிர I don't know how else to give it to them. இந்த படத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும்ல, ரொமான்ஸ் பார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான. இது வசந்தபாலன் சாரோட ரொமான்ஸ் சொல்லலாம். So இருக்கு, definitely there is romance, but again it all depends on the Friday எப்படி audience. How does ஒரு I love you உங்க வாயில ஒரு I love you சொல்லுங்க, எப்படி வருதுன்னு பாப்போம். I love you Navi. I think அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சு உங்களோட எல்லா ஸ்டேஜ்லயுமே போகும்போது ஆப்வியஸா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்ல, நீங்க லியோல இருக்கீங்களா எல்சியூல இருக்கீங்களா? சோ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஒரு பக்கம் பார்க்கும்போது ஓகே ஏமா ஒரு சின்ன பார்ட்டா நான் கைதில நான் சின்ன பார்ட், நீங்க ஒரு மெயினா பார்ட் பண்ணுங்க, நமக்கே இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்போது ஹவு கம் ப்ரெஷர் லோகேஷ் ஹேண்டில் பண்றது? இது ஒரு ப்ரெஷரான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் ஆக்டர் டிரெக்டர்ஸ்க்கு. வெளியே தான் எனக்கு ரொம்ப ஜாலியா தெரியுதோ. ஆஸ் an ஆடியன்ஸ் அவங்க கேட்கறது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். ஐ திங்க் இட்ஸ் ஓகே. அந்த கியூரியாசிட்டி இருக்கு. தே லைக் ஹிஸ் மூவிஸ். அவங்களுக்கு விஜய் சார் அவ்வளவு பிடிக்கும். ஸோ தே வாண்ட் டு நோ அபவுட் ஹிஸ் மூவி. இன்ஃபேக்ட் மாஸ்டர்ல இருக்கும்போது கோவிட் டைம்ல இட் வாஸ் சோ ஸ்வீட். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தளபதி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? அவங்க என்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்லை. பட் ஜஸ்ட் டு நோ அந்த படம், ஒரு ட்ரெய்லர், டீசர், அண்ட் தட்ஸ் த லவ் ஃப்ரம் த ஃபேன்ஸ். இல்ல they like Lokesh's movies. அதனாலதான் LCU இல்லையான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்ல ஷேர் பண்ணுவாரா? ஸ்டோரி தெரியும். சோ நான் அதான் டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்கேன். சோ என்னென்ன கேரக்டர்ஸ், என்ன ரோல்ஸ் எல்லாமே தெரியும். பட் ஐ திங்க் தட்ஸ் த லவ் ஒன்லி. ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் பி ஒரு தப்பான இதுல நம்ம எடுக்கக்கூடாது. ஐ திங்க் தட்ஸ் கியூரியாசிட்டி இஸ் தேர். அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு வேணும், என்னதான் நடக்குது படத்துல. பிகாஸ் அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு வருமா இல்லையா, அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் தான். ஸோ இட்ஸ் a good thing. I take it in a very nice way because எனக்கு அதுதான் kept me going during master. ஏன்னா எப்பவுமே மாஸ்டர் அப்டேட் என்கிட்ட கேட்டுருந்தாங்க. And now it's become Leo update, which is a nice feeling only. I take it in a very nice way. Okay. அப்ப நானும் அப்படி சிரிச்சிட்டே கேட்டேன், நீங்க லியோல இருக்கீங்களா? நானும் சிரிச்சே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். Seeing the audience ஓட interest,
I think October 19th is going to be a blast in the theaters. சரி, நிறைய பேர் வந்து இவரை பார்க்கும்போது சொல்றாங்கல்ல, ஹீஸ் லைக் த நெக்ஸ்ட் ரகுவரன், மேபி அந்த வாய்ஸ்க்காகவோ ஹைட் உங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்காக சொல்றாங்க சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு கமெண்ட்? I know he's a legend now, and see, I'm thankful that they are saying that, but I think there has been, there will be only one Raghuvaran sir, and he's a legend, and I take it as a compliment, but I'll just let it go. There is no chance. I like to hear அது ஒரு வாட்டி சொல்லி காட்ட முடியுமா? I know ஒரு 3 வாட்டி I know. வாட் சம்மோன் உங்ககிட்ட சொல்றாங்க, சூப்பர் மேம் போன மாசம் ஒரு படம் வருது, இந்த மாசம் ஒரு படம் வருது, கலக்குறீங்களே உஷாரான்னு சொன்னா, சோ எவ்வளவு முக்கியம். தொடர்ந்து முகத்தை காட்டிட்டே இருக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் சூஸியா பிக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் a coincidence. ஏன்னா சார்பட்டா வந்து 1 year அப்புறம் தான் எனக்கு நட்சத்திரம் நகர்கிறது வந்தது. ப்ராப்ளி லாஸ்ட் மந்த் வந்து கவிழ்வேத்தி முருகன் வந்துச்சு. இது வந்து இட் இஸ் mere coincidence. மாசம் படம் வருது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு என்னன்னா சாரி லவ் டு மாசம் ஒரு படம் நல்ல நடிக்கிற கதை வந்து வை நாட் அந்த மாதிரி தான். நீங்க சொல்லும் போது நல்லா இருக்குல்ல, அடுத்த மாசம் இன்னொரு படம் அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர். அந்த எல்லா படத்துலயும் வந்து உங்களுக்கு அப்படியே மொத்த வாழ்க்கையை எழுந்து ஒரு கத்துற மாதிரியான ஒரு ஷார்ட் பார்க்க முடியுது. ஏன்னு தெரியல. ஈவன் அவர் சின்ன ஒரு ஆல்பம் சாங் பண்ணாலும் அதுலயே அந்த மாதிரி அந்த லோகி ஏமாத்திட்டா நவீன். ரொமான்டிக் ட்ராக்னு சொல்லி லொகேஷன் யாரு ஒரு மார்க்ஸ்ல தனியா வாழ்ந்துட்டாங்க. ஆனா அது ஃபுல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க. டே லோகி ரொமான்டிக் சாங் சொன்னேன். சோ பட் இட் வாஸ் a great experience. பட் இல்ல அது நீங்க டைரக்டர்ஸ் தான் நவீன் கேட்கணும். தெரியல அது ஏன் அப்படி. வாட் டைரக்டர் சோ இதுல ஒரு ஷார்ட் பார்த்தேன் ட்ரெய்லர்ல வித் யுவர் பேர் பாடி யூ ஷாட்டிங் அந்த ஸ்ட்ரக்சரே லைக் அந்த கில்லர் பாடியோட நீங்க கத்தும் போது அது ஒரு ஸ்டோரி சொல்லி. கில்லர் பாடி எல்லாம் இல்ல இல்லையா? தொப்பையெல்லாம் பாக்கும்போது தொப்பை இருந்துச்சு அதெல்லாம் இல்ல இல்ல that is actually a part of a. Okay, so what was நாக்கே என்ன இது கேக்குற முக்கியமான காரணம் நீங்க சொல்லுவீங்க இப்ப டைரக்டர் சொல்றாரு நீங்க அப்படியே கத்தணும்னும் போது போன படத்துல கத்தணும், இப்ப நான் புதுசா கத்தணுமா இல்ல இந்த கேரக்டர் மாதிரி கத்தணுமா, how you mold it? அதுதான் இட்ஸ் த எந்த ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு தான். ஸோ வில் டிஸ்கஸ். கத்துறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டைப் தான் இருக்கு. பட் அவங்க சொல்றது ஐ ட்ரை டு மேக் இட் லிட்டில் டிஃபரெண்ட். லைக் ஐ செட், நான் பர்சனலா ஐ வில் ஜஸ்ட் ஃபாலோ வாட் த டைரக்டர் சேஸ். அது எப்படி நான் சூஸ் பண்ணி போறேன். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட்ன்ற ஒரு ரவுண்ட்ல முதல் கேள்வி. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் salary? டக்கு ஞாபகம் இருக்கா? 7,000 rupees. Mine was 2,000. 2,000. ஓகே. என்ன இதுக்காக 2,000? ஸோ காலேஜ் படிக்கும்போது இந்த ஒரு பேப்பரோட என்டையர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். வீட்டுக்கு போய் டோர் டு டோர் போய் யூ டு பிட்ச் அந்த பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன். அதுல ஒரு ஃப்ரீ ஃப்ரைங் பேன் கிடைக்கும். ஸோ ஃப்ரைங் பேன் அண்ட் தட் ஒரு நோட் பேட் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க பில் வவுச்சர் சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு மந்த் பேக்கேஜ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த பேப்பருக்கு you will sell a frying pan. So I think that salary was 2,000. Okay, for you 7,000? எனக்கு வந்து ரேம்ப் வாக் பண்ணா காசு தருவாங்கன்னு நான் போய் பண்ணிட்டு இருந்தேன். நான் முடிச்சிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ஃபேஷன் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. she gave me an envelope. I was like, what is this? It's like, if you walk you will get paid. I was like, அப்படியா? Okay. எத்தனை கிலோமீட்டர் நடக்கறேன்? அப்படிதான் I got my first salary. என்ன ஃபேஷன் ஷோ எல்லாம் சேர்க்கவே இல்ல. ரொம்ப குண்டா ரேம்ப் வாக் இல்ல அலோவே பண்ணல. அதெல்லாம் அலோவே பண்ணல. இல்ல நானும் இனிமேல் கண்டிப்பா நடக்கும். Okay, so what's your favorite, who's your favorite actor? My favorite actor, Kamal sir, Lalatin, Mohanlal sir and Amitabh Bachchan sir. Okay. உங்களுக்கு? I like Dhanush sir. Dhanush sir. Okay. Favorite food? அம்மா ஒரு சூப்பர் சிக்கன் கறி ஒன்று பண்ணுவாங்க. பெஸ்ட். திண்டுக்கல் பிரியாணி, செட்டு பரோட்டா, கலக்கி, அம்மாவோட நாட்டுக்கோழி குழம்பு. He said one. அதனால நானும் one. இல்ல அவங்களால ஒண்ணே அது ஒரு மீன் வச்சுக்கோங்க. அது ஒரு மீன். ஆமா. Okay, so favorite music director? I think GV, Anirudh, Rahman sir. இளையராஜா. Choose the best. இளையராஜா. Super. Okay, favorite artist spot பசங்க கூட? There's a restaurant in Best Nagar called Vishranti. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அந்த artist spot பசங்க உங்களுக்கு? I don't have a hut. வீட்ல தான் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. So it's just home. Favorite outfit? Favorite outfit will be only cargos, t-shirts, some shirts. Okay. Anything that I'm comfortable in. Okay. So favorite villain? Favorite Arjun villain? Arjun Das. அவங்க சார் இப்பதான் நான் ஹீரோவா எல்லாம் மாத்திட்டு வரேன், திரும்ப வில்லன். No, I think for me I really liked Heath Ledger's performance in Joker. Yeah, as he was fantastic. And of course Jokerல அவரும் பண்ணது பயங்கரமா. Okay, favorite comedian? Vadivel Vadivel sir, Vivek sir.
இவர் எல்லாத்தையும் ஆப்ஷனோட தான் சொல்லுவார் போல. ஓகே, சோ ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஐ ஜஸ்ட் ரேவதி மேம், ஊர்வஷி மேம் ரொம்ப பிடிக்கும். மத்ததுக்கெல்லாம் 3 ஆப்ஷன் கொடுக்குறீங்க, கடைசியா துஷாரான ஆட் பண்ணிருக்கணும்ல. துஷாரா. தேங்க்யூ. சோ உங்களுக்கு who's your favorite? எனக்கு ரேவதி ரொம்ப பிடிக்கும், ராதிகா ஆப்தே, நித்யா மேனன், பார்வதி மேனன், சாய் பல்லவி, myself. ஃபேவரட் பெட் வச்சிருக்கீங்களா? Yeah, I have 2 pets. Rocky and Mika, hands down. ஒரு dog and 1 cat. ஓகே, உங்களுக்கு? I have a husky, Ega. ஓகே, Yeah. சூப்பர். ஓகே, ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை? இங்க போனா ஒரு தனிமையில் வீடு. வீடுதான். வீடு. ஒரு தனியான ஒரு ரைட் போறீங்க கார்ல. சோ வாட்ஸ் ஒன் ஃபேவரட் சாங்? ரொம்ப சோகமா இருக்கீங்க. Nowadays it will only be Anis, ஏதோ ஒரு நான் ரெடியா இருக்கட்டும், இல்ல வாத்தி கம்மி இருக்கட்டும், அதுதான் ப்ளே பண்ணி ஜாலியா தான் சோகமான போவீங்க. ஆமா, சோகமா ஆமா. போவீங்க. உங்களுக்கு அது மாதிரி தான் போவீங்களா? பழைய எனக்கு ராஜா சார் சாங். அப்படி ராஜா சார் சாங் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ்னா என்னுள்ளே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சோகமா இருக்குதுன்னா ஐ லிசன் டு ஒரு நாள் யுவன் சங்கர் ராஜாஸ். ஆமா, ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகணும்னா வெற்றி கொடி கிட்ட போட்டுருவேன். தட்ஸ் லைக் மை எல்லா நாள் ஷூட்டுக்கு போகும்போது அதுதான். சோ அது தட் இஸ் லைக் மை மோட்டிவேஷன் சாங். ஓகே, சோ இப்போ அனுதின்னு சொல்லும் போது எல்லார் வாழ்க்கையிலயும் வந்து நாட் இந்த வாழ்க்கை ஈவன் இந்த சொசைட்டில பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கோவப்படுத்தும். பட் நம்மளால வந்து அது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும்ல. அப்படி வாட்ஸ் இன்சைட் அர்ஜுன்? A lot of things, Naveen. அந்த மாதிரி பார்த்தா, பட் கோபம் சொல்ற அந்த படம் அந்த கோபம் இல்லை. பட் definitely as humans there are a lot of things, stray animals to misbehave பண்றதா இருக்கட்டும், or ரோட்ல கொஞ்சம் pedestrian crossing அவங்கள ஸ்டாப் பண்ணி வழி விடாம ஆக்சிடென்ட் பண்ணி போறது, சின்ன சின்ன விஷயங்கள். or even this actually being rude to people, for me I think being kind to everyone is very easy, as in எல்லார் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும். Again, I'm not saying this is an advice or preaching. I'm not that person, but I'm just saying, நீங்க கேட்டதுனால சொல்றேன், just be kind to people. சாப்பிட்டீங்களா, தண்ணி ஏதாவது வேணுமானா கேட்கறது. I think nowadays people don't do that. I think whatever problems you have in life, ஒரு smile ஓட if you can ask someone and you can pass on a smile to their face, I think that's the best way to be. ரைட். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் சொசைட்டில நடக்குது? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வீட்ல இருக்கிறவங்களே ஒரு ஸ்டோரியோட தான் வருவாங்க வீட்டுக்கு, ஒரு பேக் ஸ்டோரியோட தான் வருவாங்க. நம்மளுக்கு டொமெஸ்டிக் ஹெல்ப் இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்ற கதையெல்லாம் இப்படி எல்லாம் இருக்காங்களா, இப்படி எல்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து he is like always he's drinking and he hits the women. I can't tolerate all of this. நான் சொல்லிடுவேன், நீங்க பெசாட்டு விட்டுட்டு என் கூட வந்து இருந்துருங்கன்னு சொல்லிடுவேன் நான். சோ அந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் நம்ம ரோட்ல பாக்குற விஷயங்களா இருக்கட்டும். கிட்ஸ கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த சிக்னல்ல எல்லாம் காசு கேட்பாங்க. I feel very bad. சரி, இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு போலாம், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். நான் இது சொன்னா அப்படியே நிறைய வந்துட்டே இருக்கும். பிஃபோர் ஷூட் போறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட் டெலிவரி பசங்களை மீட் பண்ணியிருந்தேன். மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் சும்மா கேட்டுக்கிட்டேன். என்ன மாதிரி என்ன சொன்னாங்க? வாட் வாஸ் லைக் இப்படிலாம் நடக்குதான்ற மாதிரி ஷாக்கா இருந்தது. இட் வாஸ் வெரி ஷாக்கிங் அண்ட் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா பட் அவங்க யாருமே ரொம்ப கோபத்தோட எதுவும் சொல்லல. ரொம்ப சங்கடமா சோகமா சில விஷயங்கள் சொன்னாங்க about the way customers treat them, and அது so that is also there in the movie. அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்றாங்க சில கஸ்டமர்ஸ்னு சொல்லி, அண்ட் சிம்பிள் திங்ஸ். அந்த ரேட்டிங் ஒன்று நம்ம மிஸ் பண்ணுவோம் ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம். அது ரேட் பண்ணாம விடுறோம், பட் அது அவங்களுக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ I hope after this movie people will do that rating இருக்கட்டும், or just being kind to them. ஏன்னா நம்ம கோவிட் டைம்ல ஃப்ரண்ட் லைட் ஒர்க்கர்ஸ்னு சொன்னோம். of course they did a fabulous job, but a lot of food delivery people also அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டோட கம்ஃபர்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க வந்து ஃபுட் டெலிவர் பண்ணாங்க. ஈவன் டியூரிங் தி IPL, ஈவன் டியூரிங் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ், இம்பார்ட்டன்ட் ஆடியோ லான்ச்சஸ், they will be doing their job. So I think just be kind to them, and I'm hoping on the message varum hopefully after the movie comes out. அது பண்ணிட்டோம்னா I think we'll be it also has a very important message about mental health, okay. which is another message in the film. So right. Hopefully 21st பார்க்கும்போது, and of course it has Vasantha Balan sir's signature on the movie, okay. And you can watch it also for GV Prakash's fabulous music. Very neatly put. And ஒரு யூடியூப் சேனல்ல வந்து இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ அனிதிக்காக பேசல என்ன போட்டிருக்காங்கன்னா, ரட் கேர்ள் துஷாரா அனிதி ஸ்பீச். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, என்னது வழக்கமா பசங்களுக்கு போடுவாங்க ரட் கேர்ள் துஷாரா அப்படின்னா என்னது தெரியலையே.
நான் எல்லாரும் ரொம்ப சீரியஸான டைப் அப்படின்னு நினைச்சாங்க, நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப இவங்க போல்டு வந்து இவங்க அந்த நினைச்சாங்க. மாரியம்மா இந்த கேரக்டர் எல்லாம் பார்த்து இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பாருங்க சிரிக்கிறாரு. அவ்வளவுதான் நானு லைக் ப்ராப்ளி நான் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு அந்த இமேஜ். நல்லாதான் இருக்கு உங்களுக்கு. அது ஒருவேளை அதையே அவங்க தொடர்ந்து ஒரு மாதிரி ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பயம் இருக்கா? இல்ல நான் தானே சூஸ் பண்றேன். சோ அது ஸ்டாம்ப். உங்களுக்கு வர கதைகள் அந்த மாதிரி வருதா? ஒரு டவுட்காக கேக்குறேன். I think it's actually I'm grateful I've been working with very good directors. Directors நான் எதையும் சூஸ் பண்றது இல்ல. நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அது மீறி அவங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்குல்ல, அவங்க கேரக்டருக்கு நம்மனால ஒரு லைஃப் கொடுக்க முடியுது அப்படின்ற போது I think I'm happy doing all my characters. நான் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்மே I really enjoy doing. இப்போ ரெனேக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்தாலும் எனக்கு ரெனே இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படத்துல வந்து இட் இஸ் டோட்டலி இன்னசென்ட் கேர்ள். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எவ்வளோ வந்து கான்சியஸா இருக்க வேண்டியது, ஐதர் அவங்க பேசுற பேச்சா இருக்கட்டும். ஏன்னா முன்னாடி வந்துலாம் என்ன ஒரு படம் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம்னா கூட என்ன ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் எங்களுக்கு தெரியாது, டைரக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா எது வந்தாலும் டைரக்டர் கேட்கல, நீங்க தானே படத்தை நடிச்சிருக்கீங்க, யூ ஷுட் ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு நட்சத்திரம் நகரிக்கிறது ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வந்த பிறகு உங்களை சுத்தி அவ்வளோ கேட்டாங்க, இன்க்ளூடிங் பீப்ஸ் அப்படிங்களா, அது வாட் எவர் இட் மே பி. ஸோ உங்களுக்கு அது இப்போ கான்சியஸா இருக்கா? ஒரு படம் சூஸ் பண்ணும்போது இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், இந்த டைலாக் நம்ம பேச போறோம், நாளை பின்ன இது வேற மாதிரி மாறிடுமோ, இல்ல ஒரு இன்டர்வியூல பேசுறோம், ஸ்டேஜ்ல பேசுறோம், இது அந்த ஒரு ஃப்ரீ பேர்ட்ல இருந்து ஒரு கான்சியஸான பேர்டா மாறிடுறீங்களா? இல்ல ஐ ஃபீல் திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும்னா இட் இஸ் நாட் ஒன்லி த சக்சஸ் தட் யூ ஹேவ் டு லுக் அப் டு. இட்ஸ் நாட் ஒன்லி அந்த ஃபேம், பாப்புலாரிட்டி, மணி, ஆர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். You should be socially responsible. ரொம்ப சமீப காலத்துல லாஸ்ட் ஒரு 1 இயரா நிறைய ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பசங்க வந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, எப்படியாச்சும் நான் வந்து ஆக்டர் ஆகணும்ன்றாங்க. அவங்க கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்லுங்க, இதுக்கு என்ன ஒரு வழி, இதை நீங்க ஆடிஷன் அட்டன் பண்ணணுமா, இல்ல எப்படி இன்டூ இட் போக முடியாது, நிறைய வந்து லக்ல உள்ள போவாங்க. உண்மையில அதுக்கு ஒரு வே இருக்கா? இதர் ஒரு கேர்ள் சைடா இருக்கட்டும், ஒரு பாய் சைடா இருக்கட்டும், ஒரு ஆக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? Some tip. Personally, I don't think there is a path. Follow பண்ற ஒரு path இல்ல. I think like you said, directors and directors meet பண்றது, இல்லனா ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிறது, and அதுக்கப்புறம் to put out, because I think now the internet has become a very strong tool. ஏன்னா அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்லனா யூடியூபா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட போய் சேருது. ஸோ சிங்கர்ஸ்க்கு இருக்கட்டும், இல்லைன்னா டான்சர்ஸ்க்கா இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஃபார் ஆக்டர்ஸ், லைக் ஐ செட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் பேஷன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இது நானும் முன்னாடி ஐ யூஸ் டு ஹியர் ஆக்டர்ஸ் சேயிங், நீங்க சொல்வீங்க ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. நானும் நிறைய கலாய்ச்சிருக்கேன் அந்த டைம்ல. ஆமா, நீங்க சொல்லிட்டு போவீங்க, நாங்க என்ன பண்றதுன்னு அப்படி நினைச்சிருக்கேன். பட் it's actually true, and the patience, and I think it's very, very important to have a good circle of friends and your family to be supportive of you. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் ஒன்று தரும் நவி, கண்டிப்பா. if your friends and your family stand by you, அந்த ஒரு that energy I think is very important to keep it going. You start walking the path up yours. I don't have any cinema background. ரூமி சொன்ன மாதிரி தான், நீ வந்து ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. யூ ஷுட் பி ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் இன் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ ஜஸ்ட் கீப் கோயிங். யார் என்ன சொல்றா, உன்னால முடியாது எல்லாத்தையும் உடைச்சு போட்டு யூ ஹாவ் டு ஹாவ் த டிட்டர்மினேஷன் டு மூவ் ஃபார்வர்ட். பிகாஸ் ஐ டென்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட். இப்ப பீப்புள் வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வர்றதுக்கு லைக் இட் டுக் மீ 7 years. நான் வந்து சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரணும், திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து, அங்க இருந்து நான் சென்னை வந்து இங்க நான் மாடலிங் பண்ணி மாடலிங்ல இருந்து ஆக்டிங் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு ஏன் தோணுச்சு, எதுக்கு தோணுச்சுன்னு தெரியல. எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்டட் டு பிகம் an actor. சோ இதை நான் வந்து எப்படியாவது பண்ணும், இது எப்படி பண்ணும் எனக்கு தெரியல. பட் அர்ஜுன் சொன்ன மாதிரி பேஷன்ஸ். ஃபைனலி இப்போ அநீதி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ஒரு மைண்ட் செட்டோட தியேட்டருக்கு வரலாம் தெரிஞ்சுக்கலாமா? அநீதிக்குள்ள இருக்க ஒரு நீதி இந்த படம். சோ ஹியூமனிட்டி, be kind to everyone. So and also we have put so much of hard work into this film. So for all of them, please come to the theater and watch it. இதுல ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்கு, and கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தா எனக்காக வந்து கண்டிப்பா லுக்கிங் ஃபார்வர்ட். தி டீசர் இஸ் ரியலி கிரேட். சோ கண்டிப்பா படமும் அது போல எங்களோட எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யணும். Thank you so much. Thank you. All the very best.